அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து எவ்வாறு வெளியே வருவார்கள் என்பதை ஆண்டவர் எடுத்து கூறுகிறார். அவர்கள் ஒரு ஆட்டை பலி கொடுத்து அதை உண்டு பாஸ்கா விழா கொண்டாடிய பிறகு அங்கிருந்து வெளியே வருவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். யாருடைய வீட்டில் கதவுலெல்லாம் அந்த ஆட்டின் ரத்தம் தெளிக்கப்பட்டுள்ளதோ அந்த வீட்டில் உள்ளவர்கள் மற்றும் காப்பாற்றப்படுவார்கள். மற்றவர்கள் வீட்டில் உள்ள எல்லா தலை பேர்களும் அழிக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏனெனில் பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை அடிமையாக வைத்து கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அவர்களை அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இவ்வாறு செய்தார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கடவுளாக இருந்த போதிலும் கூட தன்னுடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிறார். அதை அவர் கழுவுவதனுடைய நோக்கம் அவரை போல நாமும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். அந்த கடைசி ராவணவின் போது பாவம் நிறைந்த உள்ளத்தோடு யூதாசு ஆண்டவரிடமிருந்து அப்பத்தை பெற்று உண்டான். உடனே அவனுக்குள் சாத்தான் வந்து கிரியை செய்தான். இப்பொழுது நீங்களும் பாவம் நிறைந்தவர்களாக அல்லது பாவமான உள்ளத்தோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். பாவத்திற்கான மன்னிப்பு கேளுங்கள். அந்த பாவத்தை விட்டு தூய்மையான வாழ்வு வாழ இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுத்து நல்லதொரு பாவ சங்கீதம் செய்யுங்கள். அப்பொழுது நம்முடைய வலுவின்மையிலே ஆண்டவருடைய வல்லமை நம்மிடத்தில் பூரணமாய் விளங்கும். இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய சொந்த பலத்தால் எகிப்தை விட்டு வெளிவரவில்லை. மாறாக ஆண்டவர் அவர்களோடு இருந்து செயல்பட்டார். அவர்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்தார். நீங்களும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய உதவியை நாடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கணின் மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தோடு நிறைத்து கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, இதோ இந்த அதிகாலை நேரத்திலே உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. உமை போற்றுகிறோம், உமை புகழ்கிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. ஆண்டவரே, பாவியான எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய உள்ளத்துல இருந்த அந்த பாவ சிந்தனையை எடுத்து போடும் அப்பா. உம்மை போல தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு கொடும் தேவனே. தூய்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. நீர் தூயவராய் இருப்பது போல நாங்களும் தூயவர்களாக வாழ வேண்டும் தேவனே. எங்களுடைய வாழ்வில் உள்ள பாவ கரைகளை எடுத்து போடும் ராஜா. எல்லா பாவ சிந்தனைகளை எடுத்து போடும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரை தூய்மைப்படுத்தும் ராஜா. பாவத்திலிருந்து விடுதலை கொடும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கொடும் தேவனே. குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடும் அப்பா. ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழ கிருபை செய்யும் ராஜா. எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறைவார்த்தைகள் 1 முதல் 8, 11 முதல் 14. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஒரு ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும்.
நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 1 முதல் 15. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாசி இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழ செய்திருந்தது. இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது என்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.